ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாட்சா பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமோ நமக. குரு சுக்கிரன் ஜோதிட டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகா பெரியவா குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரி சன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் நம்ம தொடர்ந்து குரு சுக்கிரன் ஜோதிட டிவில ஆங்கில மாதம் கொடுக்கிறோம், கிரக பயிற்சி கொடுக்கிறோம், தமிழ் மாத பலன் கொடுக்கிறோம். இதுல முக்கியமான பலன் ஆனி மாத பலன். ஏன்னா இது உபய மாதம் சொல்லுவாங்க. இந்த மாசத்தை சூரியனும் குருவும் இணையக்கூடிய மாசம் தாங்க இந்த ஆனி மாசம். இதான் இந்த மாசத்துடைய விசேஷமே நம்பர் 1. பொதுவா பாருங்க, அந்த ஆனி மாசத்துல இந்த வீடு கிரகபிரவேசம் பண்றது, வீல் பார்க்காட்சி இதெல்லாம் இந்த மாசத்துல பண்ண மாட்டாங்க. ஒன்லி திருமணம் மட்டும்தான் அந்த ஆனி மாசத்துல பண்ணுவாங்க. ஏன்னா இந்த மாசத்துல வாஸ்து நாள் கிடையாது, ஃபுல்லாவே திருமணத்துக்கு உகந்த மாதம். திருமண விஷயத்த பாத்தீங்கன்னா ஆனி மாசம் 2ஆம் தேதி சூப்பர் முகூர்த்தம், தேய்பிர முகூர்த்தம், அதுக்கப்புறம் எல்லாமே வளர்புறை முகூர்த்தம் வருது. 13ஆம் தேதி ஒரு முகூர்த்தம், 18ஆம் தேதி ஒரு முகூர்த்தம், 23ஆம் தேதி முகூர்த்தம், 29ஆம் தேதி தேய்பிரை முகூர்த்தம், 30ஆம் தேதி தேய்பிரை முகூர்த்தம், அதே மாதிரி 32ஆம் தேதி ஒரு முகூர்த்தம் இருக்கு. இதான் முகூர்த்தம். மொத்தத்துக்கு 6, 1, 7 முகூர்த்தம் இருக்கு இந்த மாசத்துல. இதான் இந்த மாசத்துடைய விசேஷம். பொதுவா பாருங்க, இந்த ஆனி மாசங்கிறது பொதுவா இந்த டாக்குமெண்ட், வழக்கு, எழுத்து கடிதம், இந்த பிரச்சனை, இது எல்லாமே சரியாகக்கூடிய மாசம் இந்த ஆனி மாசம். அப்படிப்பட்ட ஆனி மாசம் 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட ராஜ்யத்தை கொடுக்க போறா, அதுக்கான பதிவு தான் குரு சுக்கிரன் ஜோதிட டிவில நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க, எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு திருக்கணித முறைப்படி நிறைய பேர் எனக்கு ஜாதகம் எழுத கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள்லையே திரு அருளே கிடையாது. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த மேசராசி என்பர்களே, பொதுவாக மேசராசி காலபுருஷனுடைய 1வது ராசி தாங்க இந்த மேசராசி. இதுலயுமே பாருங்க, ஒரு தைரியமான குணமும், ஒரு தன்னம்பிக்கையான குணமும், நேர்மையான குணமும், நேர் வழியில போகக்கூடிய ஒரே ராசி எதுனா மேசராசி தான். அது மட்டும் இல்லைங்க, எதுலையுமே நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம், ஒரு திறமையான குணம் அதிக கொண்ட ஒரே ராசி மேசராசி. கொஞ்சம் எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடிய ராசி இந்த மேசராசி தாங்க. இவங்களுக்கு எந்த வேலையும் பாருங்க சுலபா பார்க்க மாட்டாங்க. டக்குன்னு ஒரு வேலையை முடிக்கக்கூடிய குணம், பயங்கரமான திறமையான குணம் மேசராசிக்கு அதிகமா இருக்கும். அப்படிப்பட்ட மேசராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ஆனி மாத பலன் எப்படிப்பட்ட ராஜ்யத்தை கொடுக்க போற, அதுக்கான பதிவு தான். தயவு செய்து மாத பலன் பாக்குறீங்கன்னா உங்க ஜாதகத்துல இப்ப என்ன திசா புத்தி நடக்குது, எந்த கிரகத்தோடைய திசை நடக்குது, எந்த கிரகத்தோடைய புத்தி நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு பலன் எடுங்க. ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம். ஏன்னா நம்ம மாத பலன் எல்லாமே சொல்றோம், ஒரு பொது பலனா பாருங்க. ஏன்னா மேசராசிக்கார சொல்றீங்க, நீங்க சொல்லக்கூடிய பொது பலனே கரெக்டா இருக்குன்னு இருந்தாலும் ஜாதகத்துல திசாபுத்தி சொல்லுவாங்க. ஏன்னா இதுல நீங்க 3 நட்சத்திரத்துல பிறந்திருப்பீங்க. அஸ்வினி, பரணி, கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம். 3 நட்சத்திரம் பிறந்தவங்க 3 விதமான திசாபுத்தி நடக்கும் உங்களுக்கு சொல்லுவாங்க. இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகத்தோடைய திசை வருது, இந்த கிரகத்தோடைய புத்தி வருது, இது நடக்கும், இது நடக்காது, ஏதோ சொல்லுவாங்க. உங்க ஜாதகத்துல பிறப்பு ஜாதகம் வச்சுதான் சொல்லுவாங்க. நம்ம அதனாலதான் எல்லா வீடியும் என்ன சொல்லுவோம்னா, ஒரு பொது பலனை எடுங்க. இந்த ஃபுல்லா வாழ்நாள் பலனை எடுத்துக்காதீங்க. ஜாதகத்துல பொது பலனை பார்த்துக்கிட்டு பலனுங்க. ஒரு துல்லியமான ஒரு பலனை கண்டிப்பா பார்க்கலாம். நம்ம உடம்புல 9 நவகிரக கோள்கள் இயங்குது. அதுல எந்த கிரகம் யோகமான கிரகமோ அது யோகமான திசை வரும்போது கண்டிப்பா அது யோகமான பலனை கொடுக்கும். அவ்வளவுதான். எது பலவீனமான கிரகமோ அந்த பலவீன காலம் வரும்போது கண்டிப்பா அந்த பலவீனத்தை சந்திச்சுதான் ஆகணும். இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். கிரகம் இப்ப பாருங்க, ஒரு ராசில இருந்து 2ஆம் இடத்துல சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்றாரு. ரிஷப ராசியில, அடுத்து 3ஆம் இடத்துல சூரியனும் குருவும் சேர்ந்து இருக்கு. சூரியன் குரு இணைவு முயற்சி வெற்றில. மிதுன ராசியில அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4ஆம் இடத்துல கடக ராசியில புதன் பகவான். அடுத்து 5ஆம் பாவத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவானும் கேது பகவானும் சேர்ந்து இருக்காங்க சிம்மத்துல. அடுத்து பாருங்க, உங்களுக்கு 11ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார் கும்ப ராசியில. 12ஆம் பாவத்துல சனி பகவான் இருக்காரு. இதுல ஒரு சிலருக்கு அப்புறம் 2 கிரக பயிற்சி வரும். சனி பகவான் அதாவது சுக்கிர பகவான் ஆனி மாசம் தமிழ் மாசத்துல 15ஆம் தேதிக்கு அப்புறம் தான் 2ஆம் இடத்துக்கு வர்றாரு. அது வரை உங்க ராசியில தான் அவர் இருக்கிறார் சுக்கிரன். அடுத்து பாத்தீங்கன்னா 8ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா புதன் பகவான் 3ஆம் பாவத்துல இருந்து மிதுனத்துல இருந்து கடகத்துக்கு வர்றாரு 4ஆம் இடத்துக்கு. மற்ற எல்லா கிரகமும் அதே இடத்துலதான் இருக்கு. உங்களுடைய ராசி அதிபதி இப்பதான் நீசத்துல இருந்து வெளியில வர்றாரு, வந்துட்டார்.
இது நாள் வரைக்கும் அவர் நீசத்துல மறைஞ்சு போய் அவர் பலவீனமா இருந்தார். ஜனவரி மாசத்துல இருந்து நான் சொல்றேன், ஜனவரி மாசத்துல இருந்து அவர் பலவீனம். மேஷத்தை பொறுத்தவரை இப்ப பாருங்க, மேசராசியை பொறுத்தவரை பாருங்க, இதுக்கு முன்னாடி பொருளாதார வருமானம் நிறைய செலவுல ரொம்ப பார்த்திருப்பீங்க. இப்போ ஒரு இடத்துக்கு போய் பணம் கேட்டிருப்பீங்க, ஒரு இடத்துல கொடுத்துருப்பீங்க பணம். அந்த பணம் இன்னைக்கு தருவாங்க, நாளைக்கு தருவான்னு சொல்லுவாங்க, அந்த பணம் கிடைச்சிருக்காது. இதுக்கு முன்னாடி நம்ம சொல்றது இது எல்லாமே தடையானுச்சு. நான் சொல்றது பொருளாதார வருமானத்துல ரொம்ப கஷ்டப்பட்டீங்க, செலவு தான் இருந்துச்சு. நல்லா பாத்துக்கோங்க, மேஷத்தை பொறுத்தவரை செலவு அதிகமா இருந்துச்சு குடும்ப ரீதியில. ஒண்ணுல ஒரு பேங்க்ல போய் லோன் கேக்குறீங்க, உங்களுக்கு எல்லாமே ஓகேன்னு சொல்லிட்டாங்க. ஆனா அந்த லோன் பணம் இன்னைக்கு நாளைக்கு நாங்க கிடைக்கல, தடைப்பட்டுக்கிட்டே இருக்குல்ல. இப்ப அந்த லோன் பணம் கிடைக்கும், பணமும் கிடைக்கும். நல்லா பாத்துக்கோங்க, படிப்பு கல்வியில ரொம்ப பேருக்கு எதிர்பார்த்த காலேஜ்ல சீட்டு கிடைக்கல. கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க மேசராசி, ஆமாங்க இருந்துச்சு, இதுக்கு முன்னாடி இருந்துச்சு. ஆனா இப்ப பாருங்க, உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலம் வரும், படிப்பு கல்வியில பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும், ஞானம் கிடைக்கும். வேற ஒண்ணும் இல்ல. 2ஆம் இடத்துல சுக்கிரன் போறான்னு வச்சுக்கோங்களேன், இங்க கல்வி உங்க வாக்குல போய் சுக்கிரன் நிக்கிறார். அப்ப படிப்பு கல்வியில மாணவர்கள் டாப்பா வருவாங்க இந்த காலகட்டம். ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது மேசராசி, அதை பார்த்து சொல்றோம். ஏன்னா இனிமேல் டைமிங் பக்கவா இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி பாருங்க, வேலை உத்தியோகம் மாறினீங்க, வேலை உத்தியோக தடை வந்துச்சு, கடன் பிரச்சனை வந்துச்சு, பகை பிரச்சனை வந்துச்சு, எதிரி பிரச்சனை வந்துச்சு, எல்லாமே நீங்க பாத்தீங்க. ஒரு மன குழப்பமா இருந்தீங்க 5 மாசம், ஜனவரி மாசம் வந்து ஒரு குழப்பத்துக்கு ரொம்ப ஆளானது யாருன்னா மேக்சிமம் மேசம்தான். செலவு, அம்மா அப்பா வரைய செலவு, குடும்ப செலவு, நிறைய செலவை பார்த்துட்டாங்க. இனிமே எல்லாமே குடும்பம். இனிமே எப்படிப்பட்ட ஒரு கோர்ட்டு கேஸ், ரொம்ப நாள் கேஸ் இழுத்துக்கிட்டே இருக்கு பாத்தீங்களா. நிறைய பேர் பாருங்க, உங்களுடைய சகோதரர் நல்லா பேசுவாரு, அவர்கிட்ட ஒரு மன வருத்தம் இருக்கும். ஒரு இடத்த பேசி விலை பேசி எல்லாமே வச்சிருப்பீங்க, அந்த இடத்த விற்க முடியாம அப்படியே தாமதம் ஆகிட்டே இருக்கும். இந்த இடத்த வித்தா எனக்கு இவ்வளவு பணம் கிடைக்கும், இப்ப கிடைக்குமா கிடைக்காதா? இப்ப உங்களுக்கு கண்டிப்பா மூவ் பண்ணுங்க. 100% மாறாது. இடம் விற்கிறது, வாங்குறது, வீடு கட்டுறது எல்லாமே இந்த ஆனி மாசத்துல நீங்க பண்ணக்கூடிய அமைப்பு வரும். அது மூலமா பணம் காசு கிடைக்கும். 100% இடம் பூமி மூலமா காசு பணம் கிடைக்கக்கூடிய ஒரே ராசி எதுனா அந்த மேச ராசியா இருக்கும். இப்ப பக்காவா இருக்கும். இப்ப நான் வண்டி வாங்குறேன், வாகனம் வாங்குறேன், வீடு வாங்குறேன், கண்டிப்பா வாங்க, நல்ல ஒரு யோகம், டைமிங் பக்காவா இருக்கு. நிறைய பேர் பாருங்க, இந்த பூர்வீக சொத்துல அப்பாவுடைய சொத்து கிடைக்குமா, அம்மாவுடைய சொத்து கிடைக்குமா, ரொம்ப நாள் கேஸ் இழுத்துக்கிட்டே இருந்துச்சா, இந்த 4 மாசமா இழுத்துட்டு இருந்திருக்கும், இனிமே இருக்காது. வழக்கு கேஸ் பிரச்சனை எல்லாமே சரியா. இப்ப பாருங்க, வேலை உத்தியோகத்துல பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும் பாருங்க. வேலை கிடைக்க நிறைய பேருக்கு வேலையே பறி போணுச்சு தெரியுங்களா. இந்த டேட்ல இருந்து மார்ச் மாசத்துல இருந்து வேலை நிறைய பேர் கிடைக்கல, வேலை உத்தியோகத்துல நிறைய தடை வந்துச்சு, பிரச்சனை வந்துச்சு, எதிரி வந்துச்சு. ஒரு 2-3 கம்பெனி நான் மாறிட்டேன், எனக்கு வேலை கிடைக்கல. இனிமே வேலை நிரந்தரமா கிடைக்கும், நல்ல வேலை, சூப்பர் வேலையா கிடைக்கும். கடன் இருக்காது, பகை இருக்காது, எதிரி இருக்காது. எந்த பேங்க்ல லோன் கேட்கலாம். தசாபுத்தி இப்ப நல்லா இருந்து இப்ப லோன் கேட்டீங்கன்னா கண்டிப்பா சாங்ஷன் ஆகும். கடன் பிரச்சனை ஆகும். மெயினா உடம்பு சார்ந்த பிரச்சனை, நிறைய பேர் மருத்துவமனைக்கு ரொம்ப பேர் போயிட்டாங்க. மேசராசி கேட்டா சொல்லுவாங்க, ஆமாங்க நான் போய் இருந்தேங்க, ஆனா இனிமே மருத்துவ செலவு இல்ல, நிம்மதியா வாழலாம். கணவன் மனைவிக்குள்ள மன வருத்தம் நீங்க இருங்க. திருமணம் நிறைய பேருக்கு பேசி முடிச்சு திருமணம், காதல் திருமணம், 2வது 2க்குமே ஓகே. ஆனா வீட்டு சுபகாரியம் நடக்க போகுது. ஒண்ணு வீடு இடம் வாங்க போறீங்க, இல்ல காதல் திருமணம் பண்ண போறீங்க, திருமணத்துல தடை நீங்க போது, குழந்தை பாக்கியம் நிறைய பேர் கிடைக்க போகுது. இது பர்ஃபெக்டா இருக்கு பாத்து. வெளிநாடு வெளியூர்ல வேலை பார்க்கலாம், அங்கேயே வேலை கிடைக்கலாம். அதே மாதிரி அரசாங்க எக்ஸாம் எழுதுறவங்க, லக்கணத்தோட யாருக்கு சூரியன் இருக்கு அவங்க மட்டும் அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா அரசாங்க வேலை கிடைக்கும். தந்தை தாயுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும். தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் விரைய சனியை பார்த்துக்கிட்டு, உங்களுக்கு 7 சனி எப்படி நல்லா இருக்கா, கெட்டு போய் பார்த்துக்கிட்டு தொழில ஸ்டார்ட் பண்ணுங்க, சூப்பரா இருக்கும். தொழில் ரீதியா சொல்றேன், இப்ப நல்ல ஒரு மாற்றம் வரும், லாப வருமானம் இன்க்ரீஸ் ஆகும். கமிஷன் ஏஜென்சி, ரியல் எஸ்டேட் பிசினஸ், ஷேர் மார்க்கெட்டிங் எல்லாமே சூப்பரா இருக்கும் பாருங்க இந்த இடத்துல. மெயினா மருத்துவத்துறை, எலக்ட்ரிக்கல் துறை, மெக்கானிக்கல் துறை, இந்த துறை எல்லாமே பாருங்க நல்லா இருக்கும். மெயினா நிறைய ஒரு நல்ல ஒரு அனுகூலம். இனிமே கெட்ட பலன் நீங்க பார்க்க மாட்டீங்க. 5 மாசமா கெட்டது பார்த்தீங்க, இனிமே கெட்டது கிடையாதுங்க. ஏதோ ஒரு உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்க போது பாருங்க. ஆன்மீக சார்ந்த விஷயம் எல்லாமே சூப்பரா இருக்கும். அரசாங்கம் மூலம் நிறைய உதவிகள் கிடைக்கலாம். வெளிநாடு வெளியூர்ல நிறைய ஒரு வெற்றிகள் தேடி வரலாம். ஏற்றுமதி இறக்குமதி பிசினஸ், அதே மாதிரி பாருங்க IAS IPS படிக்கக்கூடிய நபர்கள், மருத்துவர்கள்,
இந்த படிப்பு படிக்கக்கூடிய எல்லாத்துக்கும் பாருங்க நல்ல ஒரு மாற்றம் இருக்கு. மெயினா டிரைவர் சம்பந்தப்பட்ட வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், வண்டி வாகன பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு மாற்றம் வருது பாத்துங்க இந்த மேஷத்தை பொறுத்தவரை. அப்ப டைமிங் எப்படி இருக்கு? பக்காவா இருக்கு. நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை, இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை, கமிஷன் ஏஜென்சி, ரியல் எஸ்டேட் பிசினஸ், ஐடிஐ ஃபீல்டு எல்லாமே பட்டையை கிளப்புவாங்க. பெண்களுக்கு எந்த காரியத்தை தான் வெற்றிகள் தேடி வரும். நீங்க பயப்படாம பயணிங்க, நல்ல ஒரு மாற்றம் வரும். இப்ப நட்சத்திர பார்க்கும்போது அஸ்வின்ல பிறந்தவங்களுக்கு இனிமே சுபகாரியம் சுப செலவு குடும்பத்துல உண்டு. ஒரு தலைமை பொறுப்புக்கு போகக்கூடிய தகுதி வருது. இப்ப வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வெளிநாடு போறது, வெளியூர் போறது, சுப செலவு பண்றது, அதே மாதிரி திருமண பேச்சு பேசுறது, நண்பர்கள் கூட்டாளி மூலம் நிறைய நல்ல விஷயத்த காரியத்தை சாதிக்கிறது, திருமண நாட்கள் தடைகள் நீங்கிறது எல்லாமே பாருங்க இந்த அஸ்வின்ல பிறந்தவங்க சூப்பரா இருக்கு. அரசாங்க வேலை, அரசு மூல அனுகூலம் எல்லாமே தேடி வரும். அடுத்தது பரணேஸ்ல பிறந்தவங்க நீங்க இனிமே தாங்க நல்ல ஒரு அனுகூலத்தை பார்ப்பீங்க. வேலை மாற்றம் மாறினீங்களா மாறலையா? ரொம்ப செலவை பார்த்தீங்களா பார்க்கலையா? குடும்பத்துல கணவனுக்குள்ள நிறைய மன வருத்தத்தை பார்த்தீங்களா பார்க்கல? இனிமே பார்க்க மாட்டீங்க. இனிமே பாருங்க சொந்தமா வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வெளிநாடு போறது, வெளியூர் போறது, படிப்புகளில் பாக்குறது, தொழில உத்தியோகத்துல பாக்குற ஒரு நல்ல ஒரு மாற்றம் பார்க்கக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கு. பொதுமக்களுடைய தொடர்பு நல்லா இருக்குது. ஜாதக தசாபத்தி இருந்தா இப்ப நீங்க பெரிய அளவுக்கு சாதிக்கலாம் பார்த்துக்கு. எந்த ஒரு தடையும் வராது. உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும். மருத்துவ செலவு பண்ணீங்க நீங்க பண்ண மாட்டீங்க. நண்பர்கள் நிறைய பிரச்சனை இனிமே பார்க்க மாட்டீங்க. இனிமே நீங்க போகக்கூடிய பாதையிலுமே ஒரு வெற்றி பாதையா வரும் பாருங்க இந்த பரண்யத்துல பிறந்தவங்க. அடுத்து கார்த்திகேயன்ல பிறந்தவங்க நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம் அல்ல திறமையான குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும். எது வந்தாலும் பயப்படாதீங்க. தயவு செய்து பயப்படக்கூடாது. உங்க லைஃப்ல இனிமே நல்ல ஒரு மாற்றம் வருது. வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வெளிநாடு போறது, வெளியூர் போறது, சுப செலவு சுபகாரியம் பண்றது, நிறைய ஒரு நல்ல விஷயம் உங்க பக்கம் தேடி வரக்கூடிய அமைப்பு. அரசாங்கம் மூலம் அனுகூலம், டாக்குமெண்ட் பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, அம்மாவுடைய உடம்புல பிரச்சனை இருக்கும் இனிமே இருக்காது. வண்டி வாங்கின செலவு இருந்திருக்கும் இனிமே இருக்காது. நல்ல ஒரு எதிர்காலம் இனிமே இந்த ஆணி மாசத்துல இருக்கு பாத்துக்கு. லைஃபை நல்ல ஒரு விஷயத்த மாற்றக்கூடிய அமைப்பு இருக்கு. ஒரு பணம் காசு இங்கன்னு கொடுத்தீங்கன்னா அந்த பணம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள், நகை வாங்குறது, வீடு கட்டுறது, இது மாதிரி நிறைய ஒரு சுப செலவு வரக்கூடிய அமைப்பு நிறைய இருக்கு பாத்து. வரக்கூடிய ஆணி மாத பலன் மேசராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ராஜயோக உள்ள மாதமாக அமைகிறது.